10th standard max chapter 3 algebra exercise 3.19 7ல 2 3 next 8th sum. Let a equal to 1 2 1 3, b equal to 4 0 1 5, c equal to 2 0 1 2. So that a minus b into c first கண்டுபிடிக்கிறோம். இப்போ first பாருங்க left hand side a minus b. a minus b என்ன aல இருக்கக்கூடிய நம்பர்ஸும் bல இருக்க நம்பர்ஸும் ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணுறோம். இப்போ 1 minus 4 2 minus 0 1 minus 1 3 minus 5. இப்போ சப்ராக்ஷன் பண்ணிவிடுங்க. 1 minus 4ன்னா minus 3 2 minus 0ன்னா 2 1 minus 1 0 3 minus 5 minus 5லேருந்து 3 சப்ராக்ஷன் பண்ணால் minus 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள் a minus b into c. இப்போ a minus bயில் வரக்கூடிய ஆன்சரையும் அதே மாதிரி சியில் வரக்கூடிய ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ இந்த காலம் அதே மாதிரி இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ இந்த காலம். ஓகே, இப்போ பாருங்கள் மல்டிப்ளை பண்ணுவோம். minus 3 into 2 minus 6 2 into 1 2. Next minus 3 into 0 0 plus 2 into 2 4. Next 0 into 2 0 minus 2 into 1 minus 2 0 into 0 0. Next minus 2 into 2 minus 4. That is equal to add பண்ணுவோம். minus 6 plus 2 ன்னா minus 4 0 plus 4 ன்னா 4 0 minus 2 ன்னா minus 2 0 minus 4 ன்னா minus 4. இப்போ இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஏசி கண்டுபிடிப்பேன். ஏசி என்ன அதே மாதிரி ஏயில் இருக்கக்கூடிய டேம் பியில் இருக்கக்கூடிய டேம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ இந்த காலம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 into 2 2 2 into 1 2 1 into 0 0 2 into 2 4. நெக்ஸ்ட்டு 1 into 2 2 3 into 1 3 1 into 0 0 3 into 2 6. That is equal to இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது இப்போ ஆட் பண்ணுவோம். 2 plus 2 4 0 plus 4 4 2 plus 3 5 0 plus 6 6. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பிசி கண்டுபிடிக்கணும். பியும் சியும் இருக்கக்கூடிய ஆன்சரை வந்து நம்ம என்ன செய்கிறோம் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ பியில் என்ன இருக்குது 4 0 1 5, சியில் வந்து 2 0 1 2. இப்போ இதுவும் அதே மாதிரி இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ இந்த காலம் ரோ இந்த காலம் இந்த ரோ இந்த காலம். ஓகே, மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s are 8 0 1s are 0 4 0s are 0 0 2s are 0. நெக்ஸ்ட் 1 2s are 2 5 1s are 5 1 0s are 0 5 2s are 10. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். 8 + 8 0 7 10. ஓகே, ஆட் பண்ணால் எவ்வளோ வருது. நெக்ஸ்ட் ஏசி மைனஸ் பிசி. ஏயில் இருக்கக்கூடிய ஆன்சரையும் ஏசியில் இருக்கக்கூடியதும் பிசியில் இருக்கக்கூடிய ஆன்சரையும் மைனஸ் பண்ணுறோம். 4 minus 8. நெக்ஸ்ட்டு 4 minus 0 5 minus 7. நெக்ஸ்ட்டு 6 minus 10. இப்போ 4 minus 8 என்னதுன்னா சப்ராக்ஷன் பண்ணனா என்ன வரும் -4. நெக்ஸ்ட்டு 4 minus 0ன்னா 4 5 minus 7 இதை சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா -2 6 minus 10. இப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா -4. ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவல் அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இப்போ இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்னா ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. A minus B the transpose equal to A transpose minus B transpose. இப்போ LHS பாருங்கள். A minus B the transpose கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே A minus B கண்டுபிடிப்போம். ஏயில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மைனஸ் பியில் இருக்கக்கூடியது. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 1 minus 4 2 minus 0 1 minus 1 3 minus 5. இப்போ 1 minus 4 -4ல் 1 மைனஸ் சப்ராக்ஷன் பண்ணால் -3 2 minus 0ன்னா 2 1 minus 1 0 3 minus 5 -2.
இப்போ பாருங்கள் ஏ மைனஸ் பி த டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இதை வந்து டிரான்ஸ்போஸில் எழுதணும். இந்த ரோ வந்து காலமாக மாறும், காலம் ரோவாக மாறும். இப்போ பாருங்கள் இந்த ரோ வந்து எப்படி மாறுது, இந்த காலத்தை எடுப்போம் -3 இது ரோவாக மாற்றிடுங்க 2 - 2 இப்போ 2 - 2 ஓகே. இதுதான் டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ டிரான்ஸ்போஸ். ஏயை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ஏ வந்து என்ன இருக்குது நமக்கு ஏ ஈக்குவல் டு 1 2 நெக்ஸ்ட்டு 1 3. இப்போ இதை வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இப்போ 1 1 ஆகிடும். இந்த காலம் வந்து இங்கே வந்து ரோவாக மாறுறது 2 3, இங்கே வந்து 2 3 ரோவாக மாறுது. அதேமாதிரி பி ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4 0 3 - 5. இப்போ இங்கேயும் அதே மாதிரி இந்த காலம் வந்து ரோவாக மாறும். தென் 4 1 நெக்ஸ்ட்டு 0 - 5 ஓகே. 0 + 5 இது வந்து 4 1 ரோவாக மாறிச்சு. 0 5 வந்து என்ன செய்யுது இங்கே ரோவாக மாறிச்சு ஓகேயா. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். இப்போ ரெண்டையும் என்ன செய்கிறோம் சப்ராக்ஷன் பண்ணுறோம். ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ டிரான்ஸ்போஸில் வரக்கூடிய ஆன்சரும் பி டிரான்ஸ்போஸில் வரக்கூடியதையும் மைனஸ் பண்ணுவோம். 1 - 4 1 - 1 நெக்ஸ்ட்டு 2 - 0 3 - 5. இப்போ 1 - 4ன்னா -3, 1 - 1 0, 2 - 0ன்னா 2, 3 - 5 -2. இப்போ ஈக்குவேஷன் 1 2 பாருங்கள் ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ ஈக்குவேஷன் 1 = 2, LHS = RHS, hence verified. ஓகே. நெக்ஸ்ட்டு 8th சம் பாருங்கள். Verify that if A = cos theta 0 0 cos theta, B = sin theta 0 0 sin theta, then so that A square plus B square = 1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு A ஸ்கொயர் கண்டுபிடிப்பேன். A ஸ்கொயர்னா cos theta 0 0 cos theta இன்ட்டு திருப்பி ஒரு வாட்டி கூட எழுதிடுங்க. that is equal to இந்த ரோ இந்த காலம், இந்த ரோ இந்த காலம், நெக்ஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம், இந்த ரோ இந்த காலம் எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, 0 × 0 0. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு 0 0, 0 × காஸ் தீட்டா 0, 0 × காஸ் தீட்டா 0, காஸ் தீட்டா இன்ட்டு 0 0, 0 × 0 0, காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்கள் ரெண்டு ஆட் பண்ணுங்கள். காஸ் ஸ்கொயர் தீட்டா இது வந்து 0 வந்துடும், இது 0, இதுவும் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஈஸியான சம். ஈக்குவேஷன் இது வந்து 1. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் கண்டுபிடிங்க. சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா இன்ட்டு இதே மாதிரி இன்னொரு டைம் சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. இப்போ இந்த ரோ இந்த காலம், இந்த ரோ இந்த காலம், அதே மாதிரி இந்த ரோ இந்த காலம், இந்த ரோ இந்த காலம். இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதிடுங்க. சைன் இன்ட்டு சைன், சைன் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது 0 இது 0, இது 0 சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். நெக்ஸ்ட்டு ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஈக்குவேஷன் 2. இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிடுறோம். ஏ ஸ்கொயரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயரில் இருக்கக்கூடியது. இப்போ காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 + 0 0, 0 + 0 0, காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இது ஆட் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னா வேல்யூ வந்து 1, இது 0, இதுவும் 0, இதுக்கு வந்து வேல்யூ 1. இப்போ 1 0 0 1 அப்படின்னா என்னது ஐ. ஓகே, ஐயோட வேல்யூ வந்து 1 0 0 1. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து LHS = RHS. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது 1 0 0 1. ஐயோட வேல்யூ அதே தான். I = என்னது 1 0 0 1. தென் LHS = RHS, hence proved. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.